ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EURNZD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸ் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம். டவுட் இருந்தால் கூட நீங்கள் அதில் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? இது போக நம்ம வந்து கோர்ஸ் செல் பண்ணிருக்கோம். கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EURNZD நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டிஸ்கார்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா EURNZD இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா, டார்கெட் வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற சார்ட்டு. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் பார்த்தோன்னா யாரும் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH கொடுக்கலன்னு இந்த ஆர்டர் பிளாக்ல நமக்கு வேலையே இல்லை. CH கொடுத்ததுக்கப்புறம் தான் வேலை. ஸோ வந்து அந்த மாதிரி எஸ்எல் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் EURNZD, சரிங்களா, என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஜோன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது, அந்த ஜோன்ஸில் ஆக்டிவேட் ஆகி தான் இந்த சார்ட் மேலேயே போயிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்கலி சொல்லணுன்னா செகண்ட் என்ட்ரி. சரிங்களா? செகண்ட் என்ட்ரி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சரிங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி ஆல்ரெடி ப்ரீவியஸ் சார்ட்டில் நம்ம போட்டாச்சு. இது செகண்ட் என்ட்ரி. ஸோ ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஜோனுக்குள்ளே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரப்போ நம்ம ஜோனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? ஜோனை வந்து 15 மினிட்ஸ்க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஜோனை தொட்டுருச்சு. ஜோனை தொட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கு. இப்போ வந்து CH வருதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துலேயே ஒரு CH வருது. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் 4 hours என்ட்ரி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் CHன்னு இது பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ட்ரி போட்டு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 4 hours வந்து நீங்கள் வச்சுருவீங்க. கரெக்டுங்களா? இதுதான் நீங்கள் வந்து 4 hours என்ட்ரிக்கு வந்து பண்ணுவீங்க. ரீசன்ட் ஸ்விங் ஹைன்னு வச்சா கூட ஒரு 1:3 வந்து நல்லாவே வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது ஃபஸ்ட் என்ட்ரின்னு நீங்கள் வச்சுக்கலாம். செகண்ட் என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்கு, அது நீட்டாக இருக்குது. இதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது ஏன் நீட்டாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பேஸ் கேண்டிலில் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கு. அதுவே வந்து சிங்கிள் கேண்டிலில் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? அக்யூரசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு CH நடக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 ரெண்டையுமே வந்து பிரேக் பண்ணுது. ஜூம் போட்டு காட்டுறேன். ரெண்டையுமே பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி அப்படின்னு இது பண்ணிங்கன்னா இந்த கேண்டிலை வந்து நம்ம தாராளமாக என்ட்ரி கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் இந்த கேண்டிலில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. சரிங்களா? ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது. இதை வந்து 1 hourல மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கேண்டிலாக வரும். ஸோ 50% வந்து கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு தெரியும். சரிங்களா? 50% வரைக்கும். ஸோ இங்கே டைரக்ட் என்ட்ரி நீங்கள் போடுறதுனா கூட தாராளமாக டைரக்ட் என்ட்ரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி போட்டு இது வந்து ஏசியன் லோ. சரிங்களா? ஏசியன் செஷனோட லோ இந்த ஒரு லைன் போது பாருங்கள். இதுதான் ஏசியன் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்போம். ஏசியன் செஷனோட லோ அப்படின்றதுனால இங்கே கூட நீங்கள் உங்களுடைய எஸ்எல்லை தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? எஸ்எல்லை வச்சுட்டு டைரெக்டாக வழக்கம் போல் நம்மளுடைய ரீசன்ட் ஸ்விங் ஹை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அதெல்லாம் உங்கள் இது தான், ரீசன்ட் ஸ்விங் ஹை வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை அடுத்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் இது பண்ணிங்கனாலும் ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ ஸ்விங் ஹை அப்படின்றது நமக்கு இங்கே இருக்கும். சரிங்களா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு 4 கேண்டில்ஸ்ன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 கேண்டில்ஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பிப்ஸை விட இந்த பிப்ஸ் அதிகம். பட் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைமோட இந்த டைம் கம்மி. இதுதான் வந்து ட்ரெண்டோட பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து டிபி வந்து ஹிட் ஆகிடுச்சு. டிபிக்கு மேலேயும் போயிருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இது போதுமான டிபி தான். சரிங்களா? இப்போ பிப்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்கள்ல, பிப்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம்.
பிப்ஸ் அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா இது வந்து ஒரு 194 பிப்ஸ் சரிங்களா. 195ன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 day 4 hours. சீக்கிரமாகவே வந்து டார்கெட் அடிச்சிருக்கு சரிங்களா. 1 day 4 hours ரொம்பவுமே சீக்கிரம் தான் நம்மளுடைய மற்ற ரேட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்களா. ஓகே டன். இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.